அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான புதிய வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன். அதாவது எந்த வேலைவாய்ப்புன்னு தானே கேட்குறீங்க? ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 25,000 பிளஸ் வேகன்சி நமக்கு இந்த தடவை ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை, ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, 6 மாசத்துக்கு ஒரு தடவை நோட்டிபிகேஷன் வெட்டி ஆகணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 2 தடவை இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஆட்களை ரெக்ரூட்மெண்ட் எடுத்துட்டே தான் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் இப்போ 2025ல முதல்ல நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 25,000 பிளஸ் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 25,000 பிளஸ் வேகன்சியுமே ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க இதுல எவ்வளோ வேகன்சி நமக்கு தமிழ்நாடுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அப்ளை எப்படி நம்ம பண்றது, ஆன்லைன்ல பண்றதுக்கு பாத்தீங்கன்னாக்க என்னைக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை நாளில் நமக்கு வேலை கிடைக்கும். ஸோ எந்தெந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணா நமக்கு இந்த வேலை கிடைக்கும், அதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, ஸோ என்ன கட் ஆஃப் இருந்தா இந்த வேலையை கிடைக்கணும், அப்ளை பண்றது நம்ம ஆல்ரெடி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்தவரைக்கும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லியிருக்கிறோம். இப்போவும் நம்ம சொல்ல போறோம், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வீடியோவில் ஸ்கிப் பண்ணா முழுமையா பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் வீடியோவில் நம்ம எப்படி என்ன எந்த மாவட்டம் நீங்க சூஸ் பண்ணணும், எந்த ஏரியாவை சூஸ் பண்ணணும், ஸோ இது எல்லாம் எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவக் போஸ்டிங் சொல்லிட்டு 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த 3 போஸ்டிங்ல நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எந்த மார்க் எவ்வளோ மார்க் இருந்தா எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம அப்டேட் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சாலே நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்தவங்க எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூஸுமே தனியா கிடையாது. ஒன்லி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான், ஓகேங்களா? நீங்க 10வது மார்க் 12வது மார்க்கை வச்சு அப்ளை பண்ண போறீங்க. அப்ளை பண்ணிட்டு உங்களுடைய கட் ஆஃப் மார்க் என்ன இருக்கோ அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அதுல அதிகமான பர்சன்டேஜ் வந்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு உங்களை ரெக்ரூட்மெண்ட் கூப்பிடுவாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களை டைரக்டா பாத்தீங்கன்னா ட்ரைனிங்க்கு அனுப்பிடுவாங்க. ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஈஸியாவே சீக்கிரமாவே வேலைன்றது கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இப்படிதான் ப்ராசஸ் நடக்க போகுது. ஸோ இது எல்லாமே தான் வீடியோல ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும், ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இங்க ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நோட்டிபிகேஷன் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 25,000 பிளஸ் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ இதை பார்த்து அப்டேட் தான் பார்க்க போறோம். என்னென்ன போஸ்டிங் நோட்டிபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவாக் போஸ்டிங், இந்த மாதிரி 3 விதமான போஸ்டிங் நோட்டிபிகேஷன் கிடைச்சிருக்குது. இதுல இந்த வேலை வாய்ப்பானது எந்த துறையின் கீழ் செயல்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த துறையின் இருந்து இந்த வேலை வாய்ப்பு ரிலீஸ் பண்ணிருக்காங்க நோட்டிபிகேஷன் அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ், ஓகேங்களா? இந்தியா போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து தான் நமக்கு அபிஷியலா கிடைச்சிருக்குது, ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 25,000 பிளஸ் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்துதான் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங் அதாவதுங்களா ஜூலை 2025 கிட்டத்தட்ட நம்ம பாத்தீங்கன்னாக்கா இன்னும் 1 மாசத்துக்கு மேல டைம் இருக்கு. ஸோ இதற்கு அப்ளை பண்றதுக்கு. ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் டே ஆகஸ்ட் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா?
ஸோ அது அதற்கு முன்பாக நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து எப்போ இதற்கான நோட்டிஃபிகேஷன் வருது, எப்போ நம்ம இதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், ஸோ என்ன பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணணும், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதுக்குள்ளேயே இந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ள நமக்கு வந்து மெரிட் லிஸ்ட் ஒண்ணு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்றது கொடுக்குறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அப்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வெரிஃபை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெரிட் லிஸ்ட் வந்து 1ஆம் தேதி 7ஆம் மாசம் கண்டிப்பா கிடைச்சிரும். ஸோ எந்த ஏஜ்ல இருந்து நமக்கு வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னா 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுல ஓபிசி கேண்டிடேட்ல வரவங்க அதுல 18 வயசுல இருந்து 43 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதுல எஸ்சி எஸ்டில வரவங்க வந்து 18ல இருந்து 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஏஜ் ரிலாக்சேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்ல இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 3 வருஷம் ஓபிசில வந்து 3 வருஷம் வந்து வயது தளர்வு, அதாவது 45 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல 43 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 46 வரைக்கும் ஓபிசி கேண்டிடேட்ல அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டில இருக்கீங்க அப்படின்னா 50 வயசு வரைக்கும் கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு இன்னொரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது இதற்கான சேலரி சரி எவ்வளவு வேகன்சி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 25,000 பிளஸ் வேகன்சி அபிஷியலாவே நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்க ஆல் இந்தியா ஜாப், அதாவது இந்தியா ஃபுல்லா இருக்கிற இந்தியன் சிட்டிசனா இருந்தாவே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் தான். ஈஸியாவே நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 2 பேருமே சமம் தான். ஸோ கண்டிப்பா நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்க இதற்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 14,000ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 30,000 வரைக்கும் இதற்கான பர் மந்த் சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கும் வேரியன்ட் ஆகும். 2,000 3,000 வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அடுத்ததான் வந்து இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க ஓபிசி இடபிள்யூ கேட்டகரி இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. சரி, ₹100 வந்து ஃபீஸ் அவங்களுக்கு. எஸ்சி எஸ்டி பிஹெச் கேட்டகரியில வரவங்க எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்க பேமெண்ட் வந்து பேங்கிங் மூலியமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலியமா பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம், இ செலான் மூலியமா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்க ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது. ஒன்லி மெரிட் லிஸ்ட் தான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்க மார்க் வச்சு மெரிட் பண்ணுவாங்க. அதுல டாப் மார்க் வந்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னா உங்களுடைய போட்டோ, சிக்னேச்சரு, ஸோ எஜுகேஷன் சர்டிபிகேட், 10th 12th சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், டொமைசிலியன் சர்டிபிகேட், ஆதார் கார்டுடைய ஐடி ப்ரூஃப்காக இதெல்லாம் தேவைப்படும். இவ்வளவுதான் உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே. ஸோ எப்படி அப்ளை பண்ணுன்றதுக்கு வந்து வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்ளை பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த நோட்டிபிகேஷன். மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ.